ரொம்பவே லாவிஷான லேண்ட் ஏரியாவில் மரம் செடி கொடிகள் வச்ச கார்டனிங் ஏரியா மற்றும் சர்வன் குவார்ட்டர்ஸோட மணலில் கட்டின வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். 47க்கு 138ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 15 சென்ட் மேற்க பார்த்த லாவிஷான லேண்ட் ஏரியாவில் ஏறக்குறைய 5 சென்ட் கார்டனிங் ஏரியாக்காக ஒதுக்கி 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 சர்வன் குவார்ட்டர்ஸ், 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளக்ஸ் 2 BHK தனி வீடாக கட்டியிருக்கிற இந்த ரீசேல் வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈச் 1 BHKவா 2 சர்வன் குவார்ட்டர்ஸ், ஃப்ரண்டேஜில் கார்டனிங் ஏரியா, ஒரு பெரிய டிரைவேவோட வீட்டுக்குள்ள 16க்கு 17 லிவிங் ஹால், ஒரு கிச்சன், டைனிங் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்த பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட முழுக்க ஆன்டிக் டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டை. சுற்றி வர 6 அடிக்கு காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணி என்ட்ரன்ஸில் 2 ஹெவி மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஒரு பெரிய டிரைவே 3 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவேவோட லெஃப்ட் சைடில் கிட்டத்தட்ட 5 சென்ட்டுக்கு குறையாம பல வகையான காய் பழங்கள் கொடுக்கக்கூடிய மரம் மற்றும் செடிகள் கார்டனிங் பண்ணியிருக்காங்க. டிரைவே முழுக்க பேவர் பிளாக் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் மற்றும் ஒரு போர்வெல் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் டேப்பர் ரூஃபில் ஓடுகள் பதிச்ச விண்டேஜ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் போர்ட்டிக்கோ 12க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1க்கு 1ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி ஃப்ரண்டேஜில் 8க்கு 12ங்கிற டைமென்ஷன்ஸில் செட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த செட் அவுட் முழுவதும் கிரானைட் லேயிங் பண்ணி ரெயிலிங் MS வித் டீ குட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீ குட்டில் 3க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் தெற்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபோயர் 6க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைட் லிவிங் ஹால் டீ குட் டோர் ப்ரொவிஷனோட 16க்கு 17ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வாலில் 5க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட 3 பக்க வால்லையும் ரொம்பவே பெரிய சைஸில் விண்டோஸ் வெண்டிலேஷன் மற்றும் வெளிச்சத்துக்காக வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற பெட்ரூம் டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், விண்டோஸ் டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் மற்றும் லிவிங் ஹால் கிச்சன் கொடுத்துருக்கிற டோர், ஸ்டேர்கேஸோட ஹேண்ட்ரைல்ஸ்னு எல்லாமே டீ குட்டில் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்னு சொல்லலாம். லிவிங் ஹாலுக்கு வெளியே டைனிங் 8க்கு 21ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் வால் அண்ட் பேஸ் கேபினட் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பூஜா ரூம் 5க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினட், லக்ஷ்மி கிரானைட் மற்றும் டீ குட் டோர் ப்ரொவிஷனோட வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் 10க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்சிங் வச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட்ஸ், கட்லரி யூனிட்ஸ், வால் கேபினெட்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பழைய விண்டேஜ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே 4க்கு 6 டைமென்ஷன்ஸில் ஸ்டோரேஜ் மற்றும் வெசல் வாஷிங்க்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க.
கிச்சனுக்கு வெளியே 2க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் பெடஸ்டல் வாஷ் பேசின் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் முன்கூட்டியே குறிப்பிட்டது போல் மெயின் டோர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் கொடுத்துருக்கிற எல்லா டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸுமே டீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட நார்த்தில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், காட் வித் சைட் டேபிள்னு எல்லாமே டீக்குட்டில் அழகான ஆன்டிக் டிசைனில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் டோர் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் எம்எஸ் வித் டீக்குட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் 5க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் ஒரு பேசேஜ் கொடுத்து பேசேஜோட வெஸ்ட்டில் 11க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ரூஃபிங் டேப்பர் ரூப் ஸ்டைலில் கொடுத்து அதோட மேல் பகுதியில் ஓடு பதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் டிவி யூனிட் மூவபிள் டைப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்கிற எல்லா டோர்ஸுமே வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சேஃப்டி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ஈஸ்ட் டோர் வெளியே எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் டெரகோட்டா டைல்ஸ் பதிச்சு சோலார் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருந்து கோயம்புத்தூர் சில்சஸ் ஐடி பார்க் அண்ட் ஃபேமஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் விசினிட்டியில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட பின்பகுதியில் 2 1 BHK சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வன்ட் குவார்ட்டர்ஸோட வெஸ்ட் டோர் வழியாக உள்ள வந்ததும் 10க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 8 ஒரு கிச்சன் ஏரியா மற்றும் 4க்கு 8ங்கிற சைஸில் அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் NGO காலனி அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.